இத வச்சுட்டு நீங்க நேரா பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு கூட எனக்கு வந்துட்டு இந்த லோன் இஎம்ஐ வந்து பே பண்ண முடியல. அதனால சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே நீங்க லாக் ஆயிருப்பீங்க. அப்ப நீங்க அல்டிமேட்டா பண்ண வேண்டியது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும்போது படிப்புக்காக நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். பட் வேலை சரியா கிடைக்கல, கடன சரியா பே பண்ண முடியலன்றது மிகப்பெரிய மன வருத்தம். வணக்கம் நண்பர்களே! நானும் வேலை பேக்கெட் பார்த்து குருசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நடுவுல கொஞ்சம் சின்ன வேலைகள், அதிகபட்சமான வேலைகள்னால ஒரு 2, 3 நாள் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. இப்ப நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோன் நம்ம வந்து வாங்குறோம். இந்த எஜுகேஷன் லோன் வாங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேரால வந்துட்டு பே பண்ண முடியுது. சில பேரால வந்துட்டு என்னன்னா, நெறைய பேர் வந்து இந்த அப்ராட் போறதுக்காக வந்து எஜுகேஷன் லோன் வாங்கிடுறீங்க. ஸோ இது போல இருக்கும் சிச்சுவேஷன்ல நம்ம பே பண்ண முடியாத நிலைமை வரும்பொழுதுட்டு, நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்றத பத்தி கேட்டிருக்கீங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ எஜுகேஷன் லோன்றது என்னது? ஒரு படிப்புக்காக எடுக்கக்கூடிய ஒரு லோன். இப்ப இதுல 2 விதம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கொலாட்ரல் பேஸ் பண்ணி குடுப்பான். இன்னொன்னு அன்செக்யூர்டா குடுப்பான். இந்த கொலாட்ரல் பேஸ் பண்ணி எப்ப மேஜரா குடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த அப்ராடுக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க இல்லையா? ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும். இல்ல அதுல ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாங்க இல்லையா? இப்ப யுகே போறாங்க, ஜப்பான் போறாங்க, சைனா போறாங்க. இது போல போறவங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டு தான் இவன் வந்து லோனும். இன்னொரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சென்னையிலேயே வந்து ஒரு எம்பிஏ படிக்கிறீங்க. இல்ல ஒரு பிகாம் போக இது ஏதோ ஒண்ணு ஃபண்டிங் வந்து கஷ்டமா இருக்கும்போது கண்டிப்பா எஜுகேஷன் லோன் போறதுல எந்த வித தப்புமே கிடையாது. இப்ப இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறது கிடையாது. என்னதான் வந்து அப்ராட்லயே படிச்சிருந்தாலும், இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்ராடுக்கு போயிட்டு ஏதோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அது இதுன்னு சொல்லி மேல் படிப்புலாம் என்னென்னமோ படிக்கிறாங்க. டாக்டர் படிக்கிறாங்க. பட் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க 1 செமஸ்டர், 2 செமஸ்டர் வந்து உங்களுக்கு டிலே ஆகும்போதுட்டு, இந்த எஜுகேஷன் லோன் வந்து செமஸ்டரோட சார்ஜஸ் எல்லாம் வந்து அவன் பேர் பண்ண மாட்டான். அதெல்லாம் வந்து நம்ம தான் பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவான். அதேபோல நீங்க இங்கேயே இருந்து படிக்கிறீங்கன்னா கூட, ஒரு எக்ஸாமோட சார்ஜஸ்லாம் அவன் பேர் பண்ண மாட்டான். அந்த டியூஷன் ஃபீ என்னவோ, அந்த டியூஷன் ஃபீ அந்த எக்ஸாம் ஃபீய வந்து இவன் பேர் பண்ணிக்கிடுவான். அது கூட 1 வருஷத்துக்கு இதுதான் ஃபீ அப்டின்னா, அந்த 1 வருஷத்துக்கான ஃபீயோட வேல்யூவான லோன் அமௌண்ட் மட்டும் தான் அவன் டிஸ்பர்ஸ் பண்ணுவான். இப்போ படிச்ச படிப்புக்கு நெறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறது கிடையாது. வேலை கிடைக்காம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ணி லட்சக்கணக்கில செலவு பண்ணி படிக்கிறோம். ஆனா, இப்ப வேலை கிடைக்கிறது என்ன ஆகுது? ஒரு ரூ. 15,000 ரூ. 20,000 போல தான் வந்து வேலை கிடைக்குது. இந்த டயத்துல வந்து எஜுகேஷன் லோன் கரெக்ட்டா பே பண்ண முடியறது கிடையாது. இப்ப எஜுகேஷன் லோன்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வருஷம், இல்ல 4 வருஷம் நீங்க இந்த அப்ராட் போய் படிச்சுட்டு வரீங்களோ, இல்ல நீங்க சென்னை, இந்தியாலயே எங்கேயோ வந்து நீங்க ஒரு 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா கூட, அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும். இல்லன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லி 2 தான் குடுப்பான். படிக்கும்பொழுதே உங்களுக்கு இஎம்ஐ பே பண்ண சொல்லி சொல்ல மாட்டான். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில், நீங்க முதல்ல எந்த டேட்லேருந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நீங்க பார்த்துருங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன கணக்கு போடுறீங்க, நான் வாங்குன லோன் டேட்லேருந்து நான் இவ்வளவு தூரம் வந்து கணக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி பண்ணாத. என்ன டேட்லேருந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடிஞ்சிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியலன்றத முதல்ல கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து எஜுகேஷன் லோன் உங்களால பே பண்ண முடியலங்க. இப்ப கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவான் வந்துட்டு, லோன குடுங்க. இல்ல நீங்க வந்து படிப்புக்கு தானே வாங்கியிருக்கீங்க. பரவால்ல படிப்புக்கு நாங்க செலவு பண்றோம்னா வந்து சொல்லப் போறான். கிடையாது. அந்த பேங்க பொறுத்தவரைக்கும் என்ன, நான் கடன் குடுத்துருக்கேன். எனக்கு வட்டியோட கடன திருப்பி குடுக்குற வேலைய பாருன்னு தான் அவன் வந்து சொல்லிக்கிட்டு நிப்பான். ஸோ இப்படி இருக்கும்போது படிப்புக்காக நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். பட் வேலை சரியா கிடைக்கல, கடன சரியா பே பண்ண முடியலன்றது மிகப்பெரிய மன வருத்தம். ஸோ இந்த லோன் வந்து பே பண்ண முடியாத பட்சத்தில நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அதாவது நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க அண்ட் இப்ப என்ன கரண்ட் வேலையில வந்து இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட முதல்ல போய் நீங்க குடுத்துட்டு வரணும். நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. பட் இப்ப வேலை செய்றது பார்த்தீங்கன்னா, அத விட ஒரு கம்மி கிரேட்ல ஏதாவது ஒரு வேலையில நீங்க இருப்பீங்க. சோ எனக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. இல்ல எனக்கு எதிர்பார்த்த வருமானம் வந்து இதுல வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க அந்த மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் விட்டுருவானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு 10% 15% கன்சிடர் பண்ணுவான். அது வந்து நீங்க மேனேஜர் கிட்ட என்னதான் போய் சொன்னாலும், அவன் வந்துட்டு ஃபுல் பணத்த வந்து கிளைம் பண்ண விட மாட்டான். பட் என்னன்னா, இந்த நீங்க சொல்லும்போது எஜுகேஷன் லோன்ன்றதுனால ஒரு பெர்சனல் லோன், கிரெடிட் கார்ட நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் லோனுக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்த காட்டுவான். இத வச்சுட்டு நீங்க நேரா பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு கூட எனக்கு வந்துட்டு இந்த லோன் இஎம்ஐ வந்து பே பண்ண முடியல. இந்த இஎம்ஐ ரெட்யூஸ் பண்ணி குடுங்கன்னு சொல்லி நீங்க தாராளமா வந்து கேட்க முடியும். பட் இது மெஜாரிட்டி ஆஃப் தி சினாரியோல வந்துட்டு மேனேஜர் வந்து இத ரெடி பண்ணி தர மாட்டேன். இத நான் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தர மாட்டேன்னு தான் சொல்லுவான். சோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, இந்த லோ கதல் மீடியேஷனுக்கு நீங்க வந்து ஆப்ட் பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சிவில் சூட் தொடர்றீங்க நண்பரே. ஒரு சிவில் சூட் தொடர்ந்து இப்போ பர்சனல் லோன் ஒரு நபர் வாங்கியிருக்காரு. நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பர்சனல் லோன் வாங்குறவருக்கும் சரி, இந்த எஜுகேஷன் லோன் வாங்குறவருக்கும் சரி, பாரபட்சம் பார்க்காம ரெக்கவரி பண்ணதா இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம மிரட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே நிலையில தான் இருக்கும். நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவன் மனிதாபிமானம் பார்க்க போறது கிடையாது. அத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த பர்ட்டிகுலர் எஜுகேஷன் லோன் வந்து நீங்க லோக் அதாலத் மூலியமா செட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அருமையான செட்டில்மென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னா, இப்ப நெறைய பேர் என்ன சொல்றீங்க சார், கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நான் வந்து கம்பல்சரி வந்தாகணும். நான் வந்துட்டு இந்த வழக்கறிஞர போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சார் கோர்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து கோர்ட்ல இருந்து கிடையாது. அது கோர்ட் கேம்பஸ்ல இருந்து வரக்கூடிய நோட்டீஸ். அதான் வந்து லோக் அதாலத் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிலேயே உங்களுக்கு போட்டிருக்கும். இப்ப லோக் அதாலத்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனா முடிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்ல இன்கேஸ் வந்துட்டு நாம வந்துட்டு இன்கேஸ் சிவில் வழக்கு தொடர்ந்து தான் நம்ம வந்து செட்டில்மென்ட் போறோம். லோக் அதாலத் மூலியமா செட்டில் பண்ணணும்னா நீங்க வந்து அப்படியும் பண்ண முடியும். அல்டிமேட்டா ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாம நீங்க வந்து வேலை செய்யணும்.
நீங்க இப்ப கடன கட்டுறதுக்கு டைம்ன்னு சொல்லி நீங்க கேட்கவும் முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு லோன எத பேஸ் பண்ணி குடுக்குறான்? அக்ரீமெண்ட்ட பேஸ் பண்ணி தான் அவன் ரிலீஸ் பண்றான். அந்த அக்ரீமெண்ட்ல என்ன குடுத்திருக்கு? இந்த லோனா இந்த 3 வருஷத்துக்கு உன் படிப்பு செலவ நான் பார்த்துக்கிறேன். இந்த 4வது வருஷம் நீ வேலைக்கு போனதுலேருந்து எனக்கு கரெக்ட்டா என்னோட லோன அதாவது அவன் குடுத்திருப்பான் இல்லையா? அந்த இஎம்ஐஸ். அந்த இஎம்ஐ கரெக்ட்டா பே பண்ணிடு. அப்படி இல்லன்னா சில பேங்க்ல இன்னும் எப்படி குடுப்பாய்ங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டு. அதாவது சம்டைம்ஸ் பூஸ்ட் அப் லெவல் குடுக்கணும். அந்த பூஸ்ட் அப் லெவல் ரீச் ஆகுற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டு. அதுக்கப்புறமா நீ அசல பே பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி சில எக்ஸம்ஷன்ஸ் குடுப்பான். எந்த விதமான எக்ஸம்ஷன் குடுத்தாலுமே, ஒன்ஸ் பே பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சோனே நீங்க பவுன்ஸ் பண்றீங்க இல்லையா? இது நீங்க 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் பவுன்ஸ் ஆன உடனே அக்கவுண்ட் என்பிஎஸ் ஸ்டேஜ்க்கு போயிடும். இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவன் குடுக்குற ஹராஸ்மென்ட்ல உங்களுக்கு இருக்க வேலையும் செய்ய முடியாது. புதுசா நம்ம படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைய போய் தேடிப்போன்னு பார்த்தா, அந்த வேலையும் உங்களுக்கு சரியா அமையாது. ஏன்? இந்த லோனோட பிரஷர் ஒரு பக்கம். வீட்ல 1008 பிரஷர் போடுவாங்க. சரியா வேலைக்கு போல, சம்பளம் குடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிரஷர் ஒரு பக்கம் இருக்கும். ஃபினான்ஷியல் நம்மளோட சிச்சுவேஷனே டவுனா தான் இருக்கும். ஸோ அந்த டயத்துல உங்களால எத ப்ரிவ்யூ பண்ணி போறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கே ஒண்ணும் புரியாது. அதனால சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே நீங்க லாக் ஆயிருப்பீங்க. அப்ப நீங்க அல்டிமேட்டா பண்ண வேண்டியது என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் வழக்க நீங்க தொடர முடியும். யார தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நீங்க கேட்க முடியும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க தாராளமா லோக்கல் அதாரிட்டி மூலியமாவோ, இல்ல மீடியேஷன் மூலியமாவோ நீங்க செட்டில்மெண்ட் பேசி தாராளமா நீங்க குளோஸ் பண்ணிக்கிட முடியும். அதே சமயத்துல முடிஞ்ச அளவுக்கு இது எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், இல்ல பெர்சனல் லோனா இருக்கட்டும், இந்த 2 லோனுமே பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு பிரான்ச் மேனேஜர் கிட்ட நீங்க தனியா பேசுனீங்கன்னா அக்செப்ட் பண்ணது ரொம்ப சிரமமான விஷயம். அதுவே நீங்க ஒரு வக்கீலோட போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இல்ல ஒரு ஆடிட்டர் கூட போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதோட இம்பாக்ட்டே உங்களுக்கு வேற. ஏன்னா, உங்கள என்னதான் நெகோஷியேட் பண்ணி உங்கள அவன் ஏமாத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணாலும், ஒரு அட்வொகேட் இல்ல ஒரு ஆடிட்டர் ஒரு நெகோஷியேஷன் ஸ்கில் உள்ள ஆள் அங்க உட்கார்ந்தாங்கன்னா, அந்த டைம்ல அவனால உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணாம இருக்க முடியாது. சம்திங் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுவான். அதுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடிட்டர், வக்கீல் உங்க அருகாமையில இருக்கவங்கள நீங்க கூட வச்சுக்கிடுங்க. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.